தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாதத்தின் தலை வெள்ளிக்கிழமை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் மதுரமான திரு இதயத்திற்கு நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்களது குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நாளிலே கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இரத்தத்தால் நான் அல்பேனியன், குடியுரிமையால் ஒரு இந்தியன், விசுவாசத்தால் நான் ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி. எனது அழைப்பை பொறுத்தவரை நான் உலகத்தை சேர்ந்தவள். என் இருதயத்தை பொறுத்தவரை நான் முற்றிலும் இயேசுவின் இருதயத்தை சேர்ந்தவள் என்று புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசா கூறுவார். சிறிய உயரமும் நம்பிக்கையில் ஆழமும் கொண்ட கல்கத்தாவின் புனித அன்னை தெரசா மனித குலத்தின் மீது, குறிப்பாக கண்டுகொள்ளப்படாத, தூக்கி எறியப்பட்ட கடைநிலை ஏழைகளின் மேல் மிகுந்த அன்பும் கரிசனையும் கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்து உழைத்தவர். கடவுள் இன்னும் உலகை நேசிக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் ஏழைகளுக்கு அவரது அன்பாகவும் இரக்கமாகவும் அனுப்புகிறார் என்ற தாரக மந்திரத்தோடு கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கடவுளின் பிரதிநிதியாக கல்கத்தா நகர் வீதிகளில் வலம் வந்தவர்தான் இந்த அன்னை தெரசா. லொரேட்டா கான்வென்ட் சுவர்களுக்கு வெளியே அவர் கண்ட துன்பமும் வறுமையும் அவர் மீது மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1946 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று கல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங் வருடாந்திர தியானத்திற்காக செல்லும் ரயில் பயணத்தில் அன்னை தெரசா தனது அழைப்பிற்குள் அழைப்பு பெற்றார். அந்த நாளில் அவரால் ஒருபோதும் விளக்க முடியாத வகையில் அன்பு மற்றும் ஆன்மாக்களின் மீதான இயேசுவின் தாகம் அவரது இதயத்தை பற்றி பிடித்தது. மேலும் அவரது தாகத்தை தணிக்கும் ஆசை அவரது வாழ்க்கையின் உந்து சக்தியாக மாறியது. என் ஒளியாக வா என்று இயேசு அவரிடம் கெஞ்சினார். ஏழைகளின் புறக்கணிப்பால் தனக்கு ஏற்படும் வலியையும் அவரை அறியாமையால் அம்மக்களுக்கு ஏற்படும் துக்கத்தையும் அவர்களின் அன்பின் மீதான தனது ஏக்கத்தையும் ஆண்டவர் இயேசு காட்சி வழியாக புனித அன்னை தெரசாவிற்கு வெளிப்படுத்தினார். ஏழைகளில் ஏழையானவர்களை சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி என்ற துறவற மடத்தை நிறுவுமாறு அவர் அன்னை தெரசாவிடம் கேட்டார். 1948ஆம் ஆண்டில் அவர் கான்வென்ட் பள்ளியை விட்டு வெளியேறி கல்கத்தாவின் சேரிகளில் உள்ள ஏழைகளில் ஏழையானவர்களிடையே பணியாற்றுவதற்கு தனது மேலதிகாரிடமிருந்து அனுமதி பெற்றார். அவர்களிடம் நிதி ஒன்றுமே இல்லை என்றாலும் அவர் தெய்வீக அருளை சார்ந்து இருந்தாள். மேலும் குடிசை பகுதிகளில் குழந்தைகளுக்காக ஒரு திறந்தவெளி பள்ளியை தொடங்கினார். விரைவில் தன்னார்வ ஊழியர்களுடன் அவருடன் இணைந்தார்கள். 1950ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்னை தெரசா தி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை தொடங்க புனித பீடத்திலிருந்து அனுமதி பெற்றார். இதன் முதன்மை பணி யாரும் கவனிக்க தயாராக இல்லாதவர்களை நேசிப்பதும் பராமரிப்பதும் ஆகும். 1965ஆம் ஆண்டில் போப் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவருடைய ஆணையின்படி இந்த சபை ஒரு சர்வதேச மத குடும்பமாக மாறியது. ரொட்டிக்கான பசியை விட அன்பிற்கான பசியை நீக்குவது மிகவும் கடினம். சேவை செய்ய உங்கள் கைகளையும் அன்பு செலுத்த உங்கள் இதயங்களையும் கொடுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். அமைதியை கொண்டு வர நமக்கு துப்பாக்கிகளும் குண்டுகளும் தேவையில்லை, நமக்கு அன்பும் இரக்கமும் தேவை. இவை கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவின் வாய்களிலிருந்து உதிர்த்த அன்பு மொழிகள். ஜெபிப்போமாக. கருவில் நாங்கள் தோன்றும் போதே எங்களை முற்றிலும் அறிந்த தெய்வமே, நாங்கள் இருப்பதையும் நடப்பதையும் அமர்வதையும் அறிந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் அதை ஆண்டவரே நிறைவேற்றுகிறார் என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்தவராக இருக்கின்ற தெய்வமே, உமக்கே கோடி ஸ்தோத்திரம். மனிதர்கள் ஆழ் மனதின் எண்ணங்களை அறிந்த எம் ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்து உண்மையோடு பிறரை அன்பு செய்யவும் மன தூய்மையோடு செயல்பாடுகளை செய்யவும் உடன் வாழும் உறவுகளை புரிந்து அவர்களை காயப்படுத்தா வண்ணம் வார்த்தைகளை கையாளவும் எங்களுக்கு இன்று கற்றுத்தாரும். எதிர்மறை எண்ணங்களால் ஆளப்பட்டு வரும் மனித சமூகத்தின் மத்தியில் நாங்கள் பேசும் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் நாங்கள் ஆளாகி வருகிறோம். எங்கள் எண்ணங்கள் உம்மால் ஆளப்படவில்லை எனில் உலகத்தின் எண்ணங்கள் எங்களை ஆட்கொண்டு விடுகின்றது. அது எங்களை காயப்படுத்தி விடுகிறது. ஆகவே உமது எண்ணங்களை எமது எண்ணங்களாக மாற்ற, உமது எண்ணங்களை பிரதிபலிக்கும் உம் வார்த்தைகளை நேசிக்கவும் அதை வாசித்து தியானித்து எமது எண்ணங்களாக மாற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடும் இன்று அகவொளி ஏற்றும் ஆசிரியர்களின் உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அவர்களுடைய தன்னலமற்ற சேவைகளை மன சோர்வில்லாமல் செய்ய அவர்களுக்கு வலுவை தந்தரலும். அவருடைய குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் எப்போதும் விளங்கட்டும். மாணவர்களுக்கு முன்மாதிரிகளாக விளங்கி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நீரே அவர்களோடு இருந்து வழிநடத்துவீராக. தூய ஆவியின் அருள் பொழிவு அவர்களோடு என்றும் இருக்கட்டும். எங்கள் வாழ்வில் எங்களுக்கு முதன்மை ஆசிரியர்களாக நீர் வழங்கிய எம் பெற்றோருக்காகவும் எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறி அவர்களை நீர் பத்திரமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். அறியாமை என்னும் இருளை போக்க ஒளியான இறைவனோடு கரம் கோர்த்து எதிர்கால தலைமுறைகளை ஏணிபோல் இருந்து ஏற்றி வைத்து அழகு பார்க்கும் தியாகத்தின் முகவரிகளான ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். உங்கள் வழியாக எங்களை உருவாக்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வேளையில் உங்களுக்காக இணைந்து ஜெபிக்கிறோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். இன்றைய திருப்பலியில் சிறப்பாக
என்னுடைய ஆசிரியர்களுக்காகவும் இன்னும் இந்த உலகத்தை சிறப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் நன்றியோடு நான் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறேன். நன்றி. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு-இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு-இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு-இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென்.